இந்த யுத்தம் மீண்டும் தொடங்கிவிடக் கூடாது, இந்த யுத்தத்தை தடுக்கிற நோக்கமாக பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அவர்கள் திடீரென மீண்டும் தெஹ்ரானுக்கு பயணமாகி இருக்கிறார். உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதனாலதான் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியை சேர்ந்தவங்க காசாவை நோக்கி கப்பல்ல போவாங்க. போகிற வழியில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இதே மாதிரி அவங்கள தடுத்து நிறுத்தி அரெஸ்ட் பண்ணிட்டு இஸ்ரேலுக்குள்ள கொண்டு போவாங்க. இது ஊடகங்கள்ல பேசுபொருளாக மாறும். பேசுபொருளாக மாறுகிற நேரத்திலேயே காசா அப்பாவிகள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான உணவு தண்ணீர் மருந்துகளைத்தான் இவர்கள் கொண்டு சென்றார்கள், இவர்களைத்தான் இஸ்ரேல் கைது செய்திருக்கிறது என்கிற அந்த செய்திகள் சொல்லப்படும் போது காசா மீதான பார்வை மீண்டும் மீண்டும் உலகத்தின் மீது செலுத்தப்படும் என்பதற்காக, ஒரு உலகத்தினுடைய பார்வையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி நடைபெறுகிறது. அப்பாவிகளுக்கான ஒரு தார்மீக ரீதியிலான ஜனநாயக போராட்டம் இது. இந்த போராட்டத்தை தயவு செய்து கலந்து கொள்ளாவிட்டாலும் கொச்சைப்படுத்தாதீர்கள் என்கிற கோரிக்கையும் விடுத்துக் கொள்ளுகிற அதே நேரம், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில அந்த தாக்குதல்கள் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 223வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருந்தாலும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசா அப்பாவிகள் மீதான யுத்த நிறுத்த மீறல் தாக்குதல்களை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் உலகம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் எழுப்பப்பட்டு வந்தாலும் அந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தவில்லை. எங்களை எல்லாம் யாரு கேட்க முடியும், எங்களை எல்லாம் நீங்க விர நீட்ட முடியுமா என்று பேசுகிற அளவுக்குத்தான் இஸ்ரேலுடைய அடாவடித்தனங்கள் இருக்கிறது. இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டே நேற்றைய தினம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய ஆர்வலர்கள் 450க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தால. கைது செய்யப்பட்டவர்களுக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய அமைச்சர் பென் கிவிர் நடந்து கொண்ட முறைகள் ஒரு மனிதன் நடக்கக்கூடிய முறைகள் அல்ல. எந்த ஒரு நாகரீகமான சமூகத்திலும் ஒரு நாகரீகமான மனிதன் இப்படி நடக்க மாட்டான் என்பதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவருடைய நடவடிக்கைகள்ல தெரிந்து கொண்ட ஒன்றாக இருந்த நிலையில, ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியில கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற குரல்கள் தொடர்ந்து வலுத்து வந்தது. முதல்ல ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி என்றா என்னன்னு நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிற சகோதரர்களுக்கு தெரியும். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்வதற்காக, காசா மீது இஸ்ரேல் ஒரு முற்றுகையை விதித்திருக்கிறது. காசாவுக்கு உள்ள போகவும் முடியல, வெளியே வரவும் முடியல. காசா அப்பாவிகளுக்கான மருந்து, தண்ணீர், உணவுகள் எதையுமே கொண்டு போய் கொடுக்க முடியாமல் இருக்கிறது. ரஃபா பார்டர் உள்ளிட்ட எல்லாமே மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல, அரபு நாடுகளும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல, சர்வதேச அளவுல ஒருங்கிணைக்கப்பட்ட ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு கூட்டணி இருக்கிறது, ஒரு அமைப்பு இருக்கிறது. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, சர்வதேச ரீதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளை சேர்ந்தவர்களும் அவர்களோடு இணைந்து கொண்டு காசாவை நோக்கி கப்பல்கள்ல காசாவுக்குள்ள நுழையிறதுக்காக பயணிப்பாங்க. அந்த கப்பல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தடுத்து நிறுத்துகிறது. இதனால யாருக்கு என்ன பலன் என்கிற ஒரு கேள்வியை நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இதை ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய சில மேதாவிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. காசாவை பற்றிய சாதாரண அறிவு கூட இல்லாம அந்த மக்களுக்கு நடக்கிற அநியாயங்களை தடுக்கிறதுக்கு ஒரு குரல் எழுப்புவதற்கு கூட முடியாதவர்கள் இப்படியான கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, காசா முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இந்த முற்றுகையை உடைக்க வேண்டும் என்கிற ஒன்று இருக்கிறது. முற்றுகையிடப்பட்டுத்தான் இருக்கிறது என்பதை உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதனாலதான் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியை சேர்ந்தவங்க காசாவை நோக்கி கப்பல்ல போவாங்க. போகிற வழியில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இதே மாதிரி அவங்கள தடுத்து நிறுத்தி அரெஸ்ட் பண்ணிட்டு இஸ்ரேலுக்குள்ள கொண்டு போவாங்க. இது ஊடகங்கள்ல பேசுபொருளாக மாறும். பேசுபொருளாக மாறுகிற நேரத்திலேயே காசா அப்பாவிகள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான உணவு தண்ணீர் மருந்துகளைத்தான் இவர்கள் கொண்டு சென்றார்கள், இவர்களைத்தான் இஸ்ரேல் கைது செய்திருக்கிறது என்கிற அந்த செய்திகள் சொல்லப்படும் போது காசா மீதான பார்வை மீண்டும் மீண்டும் உலகத்தின் மீது செலுத்தப்படும் என்பதற்காக, ஒரு உலகத்தினுடைய பார்வையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி நடைபெறுகிறது. அப்பாவிகளுக்கான ஒரு தார்மீக ரீதியிலான ஜனநாயக போராட்டம் இது. இந்த போராட்டத்தை தயவு செய்து கலந்து கொள்ளாவிட்டாலும் கொச்சைப்படுத்தாதீர்கள் என்கிற கோரிக்கையும் விடுத்துக் கொள்ளுகிற அதே நேரம், இன்றைய நாள் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியில கைது செய்யப்பட்ட அத்தனை பேரையுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் விடுதலை செய்திருக்கிறது. அவங்க அத்தனை பேருமே டர்க்கியை போய் அடைஞ்சிட்டாங்க.
டர்க்கியினுடைய ஸ்தம்புல்ல அவங்க இருக்கிறாங்க என்கிற தகவல்களை டர்க்கியினுடைய ஊடகங்கள் வெளியிடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் டர்க்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர், அவரும் மிக தெளிவாக அந்த அத்தனை பேருமே இன்றைக்கு டர்க்கிக்கு வந்துட்டாங்க என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியை சேர்ந்த காசா மக்களுக்காக போராட வந்தவர்களை தடுத்து சித்திரவதை செய்த குற்றத்திற்காக பல நாடுகளும் இஸ்ரேல் மீது தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகள் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதுவர் ஆலயத்தில் இருக்கிற தூதரை வரவழைத்திருக்கிறார்கள். வரவழைத்து நேரில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய தூதரை இன்னொரு நாட்டில் இருக்கும்போது அவரை அழைச்சி அந்த நாடு கண்டிப்பது என்பது மிக பாரதூரமான ஒரு கண்டனம். கனடாவும் இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் மீட்கப்பட்டதற்கு முழு முதல் காரணமே துருக்கியினுடைய அரசு தான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி பெரும்பாலும் டர்க்கில இருந்து தான் கிளம்பி போவாங்க. மற்ற நாடுகள்ல இருந்து, டியூனிஷியாவில இருந்தெல்லாம் வருவாங்க. ஆனா டர்க்கி தான் அவர்களுக்குரிய மெயின் ஸ்பாட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் டர்க்கில இருந்து அவங்க கிளம்பி போகும்போதே கண்டிப்பாக இஸ்ரேல் அவர்களை கைது செய்யும் என்கிற தெளிவு டர்க்கி அரசாங்கத்துக்கு இருந்தது. அதனால துருக்கியால என்ன பண்ணாங்கன்னு சொன்னா உடனடியாக அதற்குரிய அரேஞ்ச்மெண்ட்டுகளை பண்ணித்தான் வச்சிருந்தாங்க. இஸ்ரேலில் அவங்க கைது செய்யப்பட்டுட்டாங்க, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால இன்டர்நேஷனல் கடல் பார்டர்ல கைது பண்ணிட்டாங்க என்று சொன்னதோடையே அதற்குரிய ராஜதந்திர வேலைகளை முடுக்கிவிட்டு இருந்தது டர்க்கி. உடனடியாக டர்க்கி தனியான விமானம் ஒன்றை இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவீவுக்கு அனுப்பி இருந்தது. இஸ்ரேலோடு ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவங்க நாட்டை சேர்ந்தவங்களை மட்டுமல்ல, உலக நாடுகளை சேர்ந்த எல்லா நாடுகளிலும் இருந்து யாரெல்லாம் போயிருந்தாங்களோ அத்தனை பேரையுமே டர்க்கிக்கு தாங்க என்று சொல்லி அவர்களுடைய விமானத்திலிருந்து எடுத்துக்கிட்டு அங்காராவுக்கு கொண்டு வந்து தரையிறக்கிட்டாங்க. அந்த வீடியோக்கள் எல்லாம் தற்போது சமூக வலைதளங்களிலே வெளியாகி கொண்டிருக்கிறது. அங்காராவில் இருந்து அவங்க வெளியே வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே. ஏன்னா காசாவுக்காக நாங்கள் நிற்கிறோம், காசா மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம், அதற்காக போராட போனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்க நாட்டுக்குரிய ஆக்களை மட்டும் நாங்கள் எடுக்க மாட்டோம், எல்லா நாட்டை சேர்ந்த ஆக்களையும் எங்க நாட்டுக்கு எடுத்து அவங்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் என்கிற வகையில தான் அவர்களை ஒட்டுமொத்தமாக வரவழைத்திருக்கிறார்கள். இதிலே இலங்கையை சேர்ந்த சமீரா மஹபூப்தீன் சகோதரி அவர்களும் அடங்குகிறார்கள். அவங்க தற்போது டர்க்கில இருக்கிறாங்க. பாதுகாப்பாக அவர்கள் மற்றவர்களைப் போல சென்றடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக குரல் கொடுத்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும். குறிப்பாக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து காசா அப்பாவிகளுக்காக போன 2 பிள்ளைகளின் தாயாராக இருக்கிற சமீரா மஹபூப்தீன் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும். அவர்களோடு சென்ற அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நாம் முன்வைத்துக் கொள்ளுகிற அதே நேரத்தில் சமீரா மஹபூப்தீன் தற்போது டர்க்கியை வந்து அடைஞ்சிட்டாங்க என்கிற செய்தியை அவங்களும் அவர்களுடைய அபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்தில் சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்க பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 4 அப்பாவி பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதிலே 3 பேர் தொடர்பாக வஃபா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய ரஃபா பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அல் மவாசி பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு பகுதியாக இருக்கிற அந்த ஏரியாவில் இஸ்ரேல் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருந்த பொதுமக்கள் மேலதான் அவங்க அட்டாக்கே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியிலேயே இந்த அட்டாக்கை பண்ணி அந்த மக்களை கொன்று இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு மேலதிகமாக ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கும் இடையிலான முருகல் நிலை தொடர்பான மேலதிக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள்ல இஸ்ரேலுடைய வலதுசாரி ஊடகமாக இருக்கிற சேனல் 14 ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தி அடுத்த கட்டம் என்ன நடக்கிறது என்கிற பல ரகசியங்களை உடைத்ததாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சேனலுடைய மிக பிரபலமான தொகுப்பாளராக அறியப்படுகிற ஷிமோன் ரிக்லின் என்கிறவர் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள், பேச்சுவார்த்தைகள் தொடர்பான பல ரகசியங்களை போட்டு உடைத்திருக்கிறார். பிறகு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். கற்பனையாக பேசிவிட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். இஸ்ரேலிய பாராளுமன்றம் நெசட்டில் அவருக்கு எதிரான கண்டன தீர்மானங்கள் எல்லாம் இன்றைக்கு வலுத்திருக்கிறது. அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஈரான் தொடர்பாக ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஈரான் மீது மீண்டும் குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்துவதற்கு
அமெரிக்கா ஆரம்பத்தில் தயாராக இருந்தது, இப்பொழுது அமெரிக்கா பின்வாங்கி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா ஈரான் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரலன்னா கூட யுத்தம் பண்ணுகிற நிலைமையில இல்ல, அவங்க பின்னாடி போறதுக்கு தான் ரெடியா இருக்கிறாங்க. ஆனாலும் இஸ்ரேல் அவர்களை பின்வாங்க விடாமல் மீண்டும் மீண்டும் யுத்தத்திற்காக தூண்டி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. எனவே அமெரிக்காவோட ஸ்டாண்ட் என்ன, இஸ்ரேல ஸ்டாண்ட் என்னங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இது மாறி இருப்பது மட்டுமல்லாம, தெஹ்ரான் மீதான ஒரு புதிய தாக்குதல் குறித்த வெளிப்படையான ரகசியமான பல செய்திகளும் இதிலே வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமான செய்தி. குறிப்பாக அல் ஜசீரா இந்த செய்தியை போடும்போது இந்த ஷிமோன் என்கிறவர் ஒளறி கொட்டிட்டாரு என்கிற வார்த்தையும் அவர்கள் பயன்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதுல குறிப்பாக தாக்குதல் நடத்தப்படுகிற நேரத்தில் ஈரான் கையில் இருக்கக்கூடிய யுரேனிய சேமிப்பு கிடங்கின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவது என்கிற ஒரு திட்டத்தை இஸ்ரேல் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாம ரிக்லின் வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக வெளிப்படுத்தல்கள் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, போரை எப்படியாவது மீண்டும் தூண்ட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய அரசு மிகவும் முனைப்பெடுக்கிறது. ஏன்னா எலெக்ஷன் வர இருக்குது, இந்த யுத்தத்தை திருப்பி கொண்டு வரணும், ஈரானோட யுத்தம் நடத்தி ஈரானை வீழ்த்தி ஈரானை நாங்க வீழ்த்திட்டோம்ன்றதை சொல்லி திரும்ப எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமே தவிர வேறு வழியே இல்லைங்கிறதுக்காக அவங்க தூண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா பின்வாங்கி கொண்டே இருக்கிறது என்பதை தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார். அவருக்கு எதிரான பல கண்டனங்கள் தற்போது வெளியிடப்பட்டு வரக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகள்ல இந்த யுத்தம் மீண்டும் தொடங்கிவிடக் கூடாது, இந்த யுத்தத்தை தடுக்கிற நோக்கமாக பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அவர்கள் திடீரென மீண்டும் தெஹ்ரானுக்கு பயணமாகி இருக்கிறார். கூட்டு குர்பான் திட்டத்தில் குர்பானி பங்குகளை இணைத்து ஏழை எளிய மக்களுக்கு அதனுடைய பலனை கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்திருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் இம்முறையும் அதே போன்று கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திருமிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது மாட்டிலே 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கூட்டு குர்பான்ல நம்ம இங்க ஒட்டகம் கிடையாது ஸ்ரீலங்கால, ஒரு மாடு தனியாக நீங்க வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னா 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே தெஹ்ரானுடைய அதிகாரிகளை, தெஹ்ரானுடைய அரசியல் தலைவர்களை எல்லாம் அவர் சந்திக்கிறாரு. இந்த சந்திப்பு கடைசி வாய்ப்பாக பயன்படுத்துவதற்கு, தெஹ்ரானுக்கு ஆதரவாக இந்த பிரச்சனையை முடிப்பதற்காக பாகிஸ்தான் முனைப்பு காட்டுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை நாங்க சமாதானம் செஞ்சு வைக்கிறோம்னு தான் உள்ள வந்தாங்க. சமாதானம் சக்சஸ் ஆனா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பேரும் நட்பெயரும் சர்வதேச அளவுல உண்டாகும். ஆனால் சமாதானம் சக்சஸ் ஆகிற மாதிரி தெரியல. எப்படியாவது சமாதானத்துக்கு கொண்டு வந்துடணும் கடைசி கட்ட பேச்சுவார்த்தையாகத்தான் தற்போது தெஹ்ரானுக்கான பயணத்தை பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி மேற்கொண்டிருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தைகளில் மீண்டும் அமெரிக்கா சமர்ப்பித்திருக்கக்கூடிய நிபந்தனைகளும் பேசப்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்னும் ஒரு யுத்தம் நடக்கவே நடக்காது என்கிற உத்தரவாதத்தை அமெரிக்கா தர வேண்டும் என்று சொல்லி ஈரான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலுடைய உயர்மட்டத்தினர் ஈரானுடைய உயர்மட்ட தளபதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதில் இருந்து பின்வாங்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால அமெரிக்காவுக்கு அதை தட்டி கடிக்க முடியல என்கிற ஒரு நிர்பந்தம் உண்டாகி இருக்குது. யுத்தமே இனிமே பண்ண மாட்டோம்னா ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களை கொல்லக்கூடாது, ஆனா ஈரானுக்குள்ள இருக்கிற தலைவர்களை நாங்க கொண்டுதான் தீர்வோம்னு இஸ்ரேல் விடாப்பிடியா இருக்கிறான். அப்படி விடாப்பிடியாக இருக்கும்போது எப்படி நாம அடுத்த கட்டம் போறது என்கிற ஒரு நெருக்கமான ஒரு விடாப்பிடியான ஒரு சூழ்நிலை அமெரிக்காவுக்கும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல ஹொர்முஸ் ஜலசந்தி மீது தன்னுடைய கட்டுப்பாட்டை நிலைநாட்டணும் என்று சொல்லி அமெரிக்கா விரும்புது. ஆனா ஹொர்முஸ் எங்களுக்கு தான் என்று சொல்லி ஈரான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஹொர்முஸினுடைய உரிமை எந்த ஒரு நாட்டுக்கும் கொடுக்க முடியாது, குறிப்பாக யுஏஇக்கு கொடுக்க முடியாது. அந்த உரிமை எங்களுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி
சொல்லி மிக தெளிவாக ஈரான் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடத்துல தரணும்னு அமெரிக்கா கேட்கிறாங்க. ஆனா நமக்கெல்லாம் தெரியும், முதல் தடவை 12 நாள் வார்லையும் நாங்க ஈரான்ல இருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிச்சிட்டோம்னாங்க. பிறகு 40 நாள் வார்லையும் நாங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிச்சிட்டோம்னாங்க. ஆனா இப்ப வந்து உட்கார்ந்துக்கிட்டு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்கள்ட்ட தரணுங்கிறாங்க. எனவே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானிடத்தில் இருக்கிறது. ஈரான் மிக தெளிவான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. தொடர்ந்தும் எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா முனையமாக இருந்தால் அதையே காரணமாக வைத்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மீண்டும் செறிவூட்டி அணு ஆயுதமாக மாற்றுவோம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இது உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழலை எல்லா பக்கமும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹொர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. எல்லா நாடுகளும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்படுகிறார்கள். பெட்ரோல் கிரைசிஸ் ஒன்றுக்குள் பல நாடுகள் விழுந்துவிடும் என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அதையெல்லாம் நிறுத்த வேண்டுமாக இருந்தால் முதலில் அமெரிக்கா ஹொர்முஸ் பகுதிகளில் இருந்து பின்வாங்க வேண்டும். அதற்கு பிறகு ஈரான் மீதான முற்றுகை நீக்கப்பட்டதற்கு பிறகு ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி இனிமேல் யுத்தம் கிடையாது என்கிற முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் ஹொர்முஸ் திறக்கப்படும். அப்படி திறக்கப்படாவிட்டால் மிகப்பெரியதொரு கிரைசிஸுக்குள்ள நாம போயிருவோங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்தடுத்த செய்திகள் வரும்போது உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிற அதே நேரம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் அப்பாவி லெபனானியர்களுக்கு ஆதரவாகவும் அப்பாவி ஈரானியர்களுக்கு ஆதரவாகவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.